நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த்தி அண்ட் கிளியர் ஸ்கின் இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்கு நம்ம டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்கின் கேர் ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ஸ்கின்னை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகும் அண்ட் wrinkles வரும். பார்க்கறதுக்கு வந்து ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரியும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் என்னோட பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். நான் டெய்லியும் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் 1 என்னென்னா சோப், நோ ஃபேஸ் வாஷ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது. நிறைய பேர் ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஃபேஸ் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபேஷியல் ஸ்கின்னுக்கு மட்டுமே வந்து ரெடி பண்ணது. அதோட இன்க்ரீடியன்ஸும் அப்படி தான் இருக்கும். பர்டிகுலராக வந்து ஆக்னி வராமல் இருக்க, பிம்பிள்ஸ் வராமல் இருக்க, டேன் ஆகாமல் இருக்க தான் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, சோப் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதோட pH லெவலும் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபேஸ் வாஷ். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிடே வந்து மார்னிங் அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ குளிக்கும்போது 1 டைம். டோட்டலி பர் டேக்கு 3 டைம்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். எனக்கும் ஆயிலி ஸ்கின் தான். ஆயிலியாக இருந்தாலே வந்து நமக்கு பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் எவ்ரிடே 3 to 4 டைம்ஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்கனாலும் வந்ததுக்கப்புறமாவே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வரப்போ இந்த காற்றுல இருக்க டர்ட்டு எல்லாமே வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து இருக்கும். ஸோ அது அங்கேயே செட்டில் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அது பிம்பிளாவோ இல்லை ஆக்னியாவோ மாறிடும். ஸோ அதனால் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தாலே ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 2 வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாகவே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் மட்டும் தனியாக வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். இப்போல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனும் ஒரே பேக்கில் வருது. இந்த மாதிரி வாங்குறப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே அதை அப்ளை பண்ணிட்டாலே போதும். ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது யூவி ரேஸ் கிட்ட இருந்தும் அது நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வாங்க போகிற மாய்ஸ்சரைசர்லையோ சேர்ந்து வாங்கினாலும் சரி, தனியாக செப்பரேட்டாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கினாலும் சரி, SPF 30-50 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து SPF 50 மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். 30 வந்து அவ்வளோவா ஃபில்டர் பண்ணாது யூவி ரேஸை. ஸோ நீங்கள் வந்து 50 வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 98% வந்து யூவி ரேஸ் கிட்டேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அதனால் எப்போல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் சன்ஸ்க்ரீனோட வாங்கியிருந்தால் சரி, அப்படி இல்லைனா வெளியில் போகும்போது வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். அதே நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா, நீங்கள் தனியாக சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தீங்கன்னா வெளியில் போகிறப்போ சன்ஸ்க்ரீன் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபைனலி இப்போ வந்து சம்மர் போயிட்டுருக்கு இல்லையா, எனக்கு சம்மர் இருந்தாலும் சரி, வின்டர் வந்தாலும் சரி, எனக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து லிப் பாம் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து நைட்டு தூங்குறப்பவே வந்து லிப் பாம் போட்டுட்டு தூங்குவேன். மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டே டைமில் மறுபடியும் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுவேன். இல்லைனா இதுதான் வந்து என்னோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். இது மட்டும்தான் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், எங்கேயாவது வெளில போனால் சன்ஸ்க்ரீன், அப்புறம் லிப் பாம் கண்டிப்பாக எவ்ரிடே நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணிட்டு தூங்குவேன். அண்ட் இன்னொரு ரீசன், என்னோடய ஸ்கின் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்வெட். ஸோ நான் வந்து டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அதிகமாக ஸ்வெட் ஆகும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா ஸ்வெட்டிங் ஆகிறப்போ உங்கள் ஸ்கின்னில் இருக்க போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இந்த ஆயில், டர்ட், எந்த இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் அதை வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அண்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பிரவீன் நான் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து சன்ஸ்க்ரீனோ இல்லை ஃபேஸ் வாஷோ அண்ட் தென் லிப் பாமாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோலாம் மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ml வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 100 ml யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, அது எனக்கு செட் ஆனதுக்கப்புறமா ஓகே நம்ம மறுபடியும் 100 ml வாங்க வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக 200 ml 300 ml அப்படி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 100 ml அவ்வளோலாம் வாங்கினீங்கன்னா மேபி 230 வரும். அதுவும் நீங்கள் 1.5 months 2 months அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் மந்த்லி கூட 230 ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஒரு 2 months ஒன்ஸ் இல்லை
1.5 months ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான், லிப் பாமும் கம்மி தான் ரொம்ப. ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின். இப்போ அடிக்கிற வெயிலுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் வெளில போகும்போது அப்ளை பண்ணுங்கள், லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். லிப் பாம் அப்ளை பண்ணால் லிப்டிக் போட்ட மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து நைட் தூங்கும்போது அப்ளை பண்ணுறேன், மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை என்கிட்ட லிப் பாம் இல்லை, அந்த சுச்சுவேஷன் இருந்திங்கன்னா உங்கள் வீட்டில் பட்டர் இருந்துச்சுன்னா, ஸோ உங்கள் லிப்ஸில் வந்து வெடிப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே வந்து க்யூர் பண்ணிடும். ஜஸ்ட் நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் பார்த்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you from